Hi friends, இப்போ நான் பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா HTML ஃபார்ம் டேக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்விட்டர் ஜோஸ் கம்ப்யூட்டர் எஜுகேஷன்லேருந்து பேசிகிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா HTML கமெண்ட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெஸ்ஸர் தேன் சிம்பிள் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் போட்டு 2 ஐஃபன் போடுங்க. அதே மாதிரி 2 ஐஃபன் போட்டு கிரேட்டர் தேன் சிம்பிள் போட்டிங்க அப்படின்னா நடுவில் எந்த டெக்ஸ்ட் நீங்கள் கொடுத்தாலும் அந்த டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபைலை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா form.html சொல்லிட்டு நான் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரன் பண்ணும்போது உங்கள் ஐயிலையும் சரி எந்த ப்ரௌசர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் அவுட்புட் ஸ்க்ரீனில் உங்களுக்கு காட்டாது. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம கிளாஸுக்கு போவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுறேன், HTML டேக் அப்புறம் நான் ஹெட் டேக் போடுறேன், HEAD ஹெட். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் டேக்கை நான் க்ளோஸ் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா TITLE டைட்டில் அப்படின்ற டேக் நான் யூஸ் பண்ணுறேன். டைட்டில் டேக்கை க்ளோஸ் பண்ணுறேன். டைட்டில் அப்படின்னா உங்கள் பேஜோட டைட்டில் நீங்கள் போட்டுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபார்ம் இன் HTML அப்படிங்கிறத நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஃபார்ம் இன் HTML போட்டுக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு உங்கள் பேஜில் போய் ரெஃப்ரெஷ் அப்படின்னா F5 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஹெட்டிங் உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு பாடிக்கு என்ன கலர் வேணுமோ போட்டுக்கலாம். நான் BGCOLOR கலர் ஈக்குவல் டு ORANGE ஆரஞ்சு அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். சரிங்களா? இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் கலர் உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். சேம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 1 by 1 இப்போ டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா COTEXT டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் RED ரெட்னு கொடுக்குறேன். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் டைப் பண்ணுற டெக்ஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெட் கலரில் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிவிடும். சரிங்களா? அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் உங்களுக்கு காட்டும். இல்லை வேறு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் க்ரீன் கூட போட்டு பார்க்குறேன். இந்த ஆரஞ்சுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கலர்ஸ் நான் செட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? க்ரீனும் மேக்ஸிமம் எனக்கு செட் ஆகலை. ஸோ ப்ளூ, ஓகே, ப்ளூ வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து ஆரஞ்சோட கரெக்டாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இதில் என் ப்ரோக்ராம் போட போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார்ம் டேக் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபார்ம் டேக் யூஸ் பண்ணுங்கள். அந்த ஃபார்ம் டேக்கை நீங்கள் என்ன பண்ணுங்கள், க்ளோஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டிசைன்ஸ் 1 by 1 நீங்கள் பண்ணணும். நேம் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், நேம்னு கொடுக்க போகிறேன். நேமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா INPUT input TYPE டைப் ஈக்குவல் டு TEXT டெக்ஸ்ட்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நேம் வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? நேம் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகிடும். அதுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேமை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? என்ன நேம் வேணுமோ அந்த நேமை டைப் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா PASSWORD பாஸ்வேர்டுன்னு டைப் பண்ணுங்கள். இன்புட் டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா PASSWORD பாஸ்வேர்டுன்னு டைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் பேஜில் போய்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். உள்ளே டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட் ஃபார்மேட்டில் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஒன்று நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து இந்த ஃபார்ம் டேக்ஸோட காம்பனன்ட்ஸ் மட்டும் போட்டோம் அப்படின்னா நம்மளால் வந்து எதுவுமே கரெக்டாக அலைன் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் டிசைன் ஒன்று பண்ண போகிறேன். ஓகேங்களா? அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா H1 டேக் யூஸ் பண்ணுறேன். H1 டேக்கில் TUTOR JOS COMPUTR கம்ப்யூட்டர் EDUCATION எஜுகேஷன் SALEM சேலம் போடுறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா H1 நான் க்ளோஸ் பண்ணிவிட்டேன். டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்டை நீங்கள் என்ன பண்ணலாம், ALIGN அலைன் போடுங்க. இந்த ஆட்ரிபியூட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் சென்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் H1 டேக் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சென்டரில் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் பொசிஷனில் உங்களுக்கு வந்துடும். அடுத்தது நான் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா டேபிள் டேக் பற்றி எடுத்திருந்தேன். டேபிள் டேக் யூஸ் பண்ணி நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அலைன்மெண்ட் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபார்முக்கு முன்னால் TABLE டேபிள் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணுறேன். அந்த டேபிள் டேக்கை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து ஃபைனலாக நான் வந்து க்ளோஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேமுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ரோ. ஸோ நான் என்ன பண்ணுறேன், TR அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணுறேன். TRஐ ஒவ்வொரு ரோக்கும் யூஸ் பண்ணுங்கள். ஃபைனலாக அந்த ரோவை என்ன பண்ணுங்கள், TRஐ க்ளோஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? HTML பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் டேக்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டெய்னர் டேக், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் அலோன் டேக். இது வந்து பார்த்தீங்கன்னா TR அப்படிங்கிறது கண்டெய்னர் டேக். ஏன் அப்படின்னா இதில் ஓப்பனிங் டேக் இருக்குது, அதே மாதிரி அந்த க்ளோசிங் டேக் முன்னால் ஸ்லாஷ் இருக்குது பார்த்தீங்களா, க்ளோசிங் இருக்குது. இப்போ சப்போஸ் நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு ரூலர் வேணும். HR அப்படிங்கிறது ஹரிசாண்டல் ரூலர். இது நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லைன் வந்து உங்களுக்கு வரும் கீழே. இந்த லைன் போடுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து
ஸ்டாண்ட் அலோன் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் டேக் கிடையாது. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன், டிடி அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணுங்கள். டிடிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டேபிள் டேட்டா. இது போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் வந்து உங்களுக்கு கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு ஷெல்லாக எடுத்துக்கும். சரிங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷெல்ஸ்க்காக நான் என்ன பண்ணுறேன், இது யூஸ் பண்ணுறேன். டிடியை க்ளோஸ் பண்ணுங்கள். சேம் அதே மாதிரியே இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா டிடியை க்ளோஸ் பண்ணுங்கள், சேவ் பண்ணுங்கள். உங்கள் பேஜில் போய் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா கரெக்டாக அலைன்மெண்ட் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா, இதில் வந்து நீங்கள் பார்டர் வேணுமா பார்டர் கொடுத்துக்கலாம். ஸோ எனக்கு பார்டர் தேவையில்லை, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா செல் பேடிங், SELL செல் PADDING பேடிங் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 பிக்சல் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, 5 பிக்சல் கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கொஞ்சம் எலாபரேட் ஆகி வந்துடும். சரிங்களா, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் டிசைன் பண்ணுறதுக்கு முன்னால் பார்டர் போட்டுக்கோங்க. ஃபைனலாக என்ன பண்ணுங்க அப்படின்னா பார்டர் ரிமூவ் பண்ணிவிடுங்க. பார்டர் வந்து உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் நல்லா இருக்காது பார்க்கறதுக்கு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பார்டர் மூலிமா அலைன்மெண்ட் கரெக்டாக ஆகுதாங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணலாம், பார்டர்ஸை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அடுத்தது நேம்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த். டேட் ஆஃப் பர்த் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சூப்பராக யூஸ் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் காம்போ பாக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, D.O.B. ஓகேங்களா, டேட் ஆஃப் பர்த்னு கொடுத்துருக்கேன். இதில் வந்து ஒரு சிம்பிளான வே ஒன்று இருக்குது. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டேட் ஆஃப் பர்த்தில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 இருக்குது, 3 டேட்டாஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேட், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மந்த், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இயர் அப்படிங்கிறது மொத்தம் 3 இருக்குது. இந்த 3 டேட்டாவும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரே இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரே ஒரு டிடி ஓப்பன் பண்ணுறேன். அந்த டிடியில் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் அப்படிங்கிற ஒரு டேக் போடுறேன், SELECT செலக்ட். அந்த டேக்கை என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் க்ளோஸ் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எனக்கு டேட் வரணும். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா OPTION ஆப்ஷன், அந்த ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணுங்கள், OPTION ஆப்ஷன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட் 1, அதே மாதிரி 2, இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், எவ்வளோ வேணுமோ டேட் போட்டுக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 31 வரைக்கும் நீங்கள் போடணும். அப்போ நீங்கள் 1 by 1 நீங்கள் போகணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு எப்படி வந்து சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்காக டேட் வந்து செட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஓகேங்களா, இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டேட் நீங்கள் போடலாம். சேம் இதே காப்பி பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மந்த் போடலாம், ஜான், ஃபெப். ஓகேங்களா, சேம் இதே மாதிரியே இன்னொன்று காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். இல்லை இயர் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, 2014, 2015. இயர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1900லேருந்து 2050 வரைக்கும் போனால் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டில் நீங்கள் போடலாம். அது நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் பார்ப்போம். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் லூப் அப்படின்ற ஒரு லூப் மூலிமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது ஃபுல்லாக பிரிண்ட் பண்ணுவாங்க. அது நம்ம அந்த கிளாஸில் நம்ம தெளிவாக பார்ப்போம். ஓகேங்களா, இப்போ வந்து ஜஸ்ட் நான் 2 இயர்ஸ் மட்டும் நான் போட்டிருக்கேன். உங்கள் அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான ஒரு டிசைன் வந்துடும். சரிங்களா, இதில் பார்த்தீங்கன்னா 1 டேட் வேணுமா, மந்த் வேணுமா, இயர் வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபியூச்சர் வீடியோஸில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டேட்ஸ் எல்லா மந்த் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இதே பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் டெக்ஸ்ட் பாக்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, மல்டிபிள் லிஸ்ட் பாக்ஸ்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சேம் இதே தான், ஒன்றும் இல்லை. நான் என்ன பண்ணுறேன், இதே காப்பி பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த்துக்கு பதிலாக நான் எஜுகேஷன் அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன், EDUCATION எஜுகேஷன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரே ஒரு செலக்ட் பாக்ஸ் மட்டும் நான் யூஸ் பண்ணுறேன். இதோட ஆட்ரிபியூட்டில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா MULTIPLE மல்டிபிள் கொடுங்க. ஓகேங்களா, மல்டிபிளில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 10th, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 12th, UG, PG, ENGINEERING engineering. ஓகேங்களா, இந்த மாதிரி என்ன கொடுக்குமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் பாக்ஸஸ் வந்துடும். இது என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து காம்போ பாக்ஸ் மூலிமா ஜஸ்ட் உங்களால் ஒரே ஒரு டேட்டா தான் உங்களால் செலக்ட் பண்ண முடியும். ஓகேவா, ஆனால் வந்து இது மூலிமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிபிள் டேட்டாஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு 10th 12th வேணும், UG வேணும், PGயும் வேணும் அப்படின்னா நீங்கள் எத்தனை டேட்டாஸ் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் லிஸ்ட் பாக்ஸ். ஓகேங்களா, செலக்ட்ல ஜஸ்ட் மல்டிபிள் அப்படின்ற நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இமெயில் ஐடி பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் சிம்பிளான ஒன்று தான். என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணிருக்கீங்களா, இது ஜஸ்ட் அதே அப்படியே காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இமெயில்னு கொடுங்க, EMAIL மெயில். அது
அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் டைப்பில் இமெயில் மாற்றிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா HTML ஃபைலில் வந்த கான்செப்ட் இது. இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இமெயில் ஐடி கொடுத்துக்கலாம். சப்மிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது சப்போஸ் நீங்கள் இது வந்து வேலிடேஷன் ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கும். ஓகேங்களா? இப்போ இது வந்து ப்ராப்பரான இமெயில் ஐடி கிடையாது. அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா @gmail.com அப்படின்ற இந்த வேலிடேஷன்ஸ்லாம் வரும். இந்த வேலிடேஷன்ஸ்லாம் ஜாவா ஸ்கிரிப்டில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இமெயில் ஐடிக்கு நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரேடியோ பட்டன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு டாட் மாதிரி வரும். ஓகேங்களா? இப்போ மேல் ஜெண்டர் பார்த்தீங்க மேல் ஆர் ஃபீமேல் வேணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே பாருங்கள் ஜெண்டர் GENDR ஜெண்டர் இன்புட் டைப்புக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் RADIO ரேடியோன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மெயில் MALE மெயில். சேம் ஃபீமேலுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன் கொடுத்துக்கிறேன். அப்படியே காப்பி பண்ணுறேன், அப்புறம் பேஸ்ட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீமேல் FEMALE ஃபீமேல். உள்ளே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் செலக்ட் ஆகணும், மேல் அல்லது ஃபீமேல் செலக்ட் ஆகணும். ஓகேங்களா? இதில் எனக்கு செலக்ட் ஆகாத ரீசன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பர்டிகுலர் நேம் ஒன்று, காமன் நேம் ஒன்று நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா NAME நேம் போட்டு ஏதாவது ஒரு நேம் நான் என்ன பண்ணுறேன் ஜெண்டர்னால ஜென்னு கொடுத்துருக்கேன். சேம் இதே நேமை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அதுக்கும் கொடுங்க. எதுக்காக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ரேடியோ பட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஆப்ஷனல் தான், இது அல்லது அது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது செலக்ட் பண்ணுறீங்க அல்லது இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். ரெண்டுமே ஒட்டுக்காக உங்களால் செலக்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செக் பாக்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து அட்ரஸ் வாங்கிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு வரவங்க அட்ரஸ் ADDRESS அட்ரஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பெரிய டெக்ஸ்ட் பாக்ஸ் மாதிரி தேவைப்படும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் டெக்ஸ்ட் ஏரியா அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டெக்ஸ்ட் ஏரியா TEXT டெக்ஸ்ட் AREA ஏரியா. டெக்ஸ்ட் ஏரியாவை க்ளோஸ் பண்ணுங்கள். XTAREA டெக்ஸ்ட் ஏரியாவை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அட்ரஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய பாக்ஸ் ஒன்று ஜென்ரேட் ஆகிடும். இதில் பார்த்து நீங்கள் என்ன பண்ணலாம் அட்ரஸ் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது ஒரு செக் பாக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு டிக் மார்க் மாதிரி வரும். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரே ஒரு TD மட்டும் யூஸ் பண்ணுறேன். இப்போ டிக் மார்க் எதுக்கு அப்படின்னா இப்போ வந்து நான் மேலே கொடுத்துருக்க டேட்டாஸ் எல்லாமே ட்ரூ அப்படின்னு ஒரு சின்ன ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணலாம் இன்புட் TYPE டைப் ஈக்குவல் டு CHECK செக் BOX பாக்ஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். இங்கே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா IACCEPT accept all the data is true. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுங்கள் சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிக் மார்க் கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டெக்ஸ்ட் டேபிளில் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் இது ரெண்டு மெர்ஜ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இந்த ஒரே ஒரு பாக்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரே பாக்ஸை நீங்கள் கன்வெர்ட் பண்ணலாம். ரெண்டு ஷெல்லை நீங்கள் ஒரே ஷெல்லாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கால் ஸ்பேன். ஓகேங்களா? கால் ஸ்பேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ரெண்டு டேட்டா நல்லா டூன் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது ஷெல் உங்களுக்கு ஜாயிண்ட் ஆகிடும். பார்த்தீங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணியிருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கரெக்டாக இருக்குது. எனக்கு இந்த டேபிள் வந்து இந்த ஃபார்ம் எனக்கு சென்டரில் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் டேபிள் டேக்கே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சென்டரில் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? டேபிள் டேக்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா CENTR சென்டர் டேக் ஓவ் பண்ணுங்கள். சேம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபைனலாக சென்டர் டேக்கை க்ளோஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? சென்டர் டேக்கை க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அவுட்புட் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? ஃபியூச்சரில் CSS கிளாஸஸ் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து சென்டர் டேக் அலைன் டேக்லாம் நம்ம இதில் யூஸ் பண்ண மாட்டோம். CSS ஸ்டைலிங் மூலிமா எப்படி சென்டர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம CSS கிளாஸஸை நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து அவங்க ரெஸ்யூம் அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? ரெஸ்யூம் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் போட்டுக்கலாம். என்னென்னா அட்ரஸ் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காம்போ பாக்ஸ் செக் பாக்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ண போகிறேன் கொடுக்க போகிறேன். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபைல் அப்படிங்கிறத கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஃபைல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் ப்ளீஸ் RSUME ரெஸ்யூம் அப்படின்னு கொடுக்குறேன். சரிங்களா? உள்ள ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரெஸ்யூம்னு வந்துடும். ப்ரௌஸ் அப்படிங்கிறது வந்துடும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் சிஸ்டமில் ப்ரௌஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ப்ரௌசிங் அட்ரஸ் இதில் செட் ஆகிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் உங்கள் ரெஸ்யூம் நீங்கள் வந்து உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ப்ரௌஸ் அப்படின்ற பட்டன் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அது ஒன்றும் இல்லை ஜஸ்ட் இன்புட் டைப் ஃபைல் மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம் கொடுத்தா போதும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக ரெண்டு பட்டன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்றும் இல்லை சிம்பிளாக ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் நான் இன்புட் டைப் வந்து சப்மிட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். SUBMIT சப்மிட். ஓகேங்களா? SUBMIT சப்மிட். VALUE வேல்யூ ஈக்குவல் டு
ஓகே ஓகேங்களா. வேல்யூ அப்படிங்கிறது அந்த பட்டனோட நேம் சரிங்களா. வேல்யூ ஓகேன்னு கொடுத்துட்டேன். எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பட்டனோட நேம் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். வந்துருச்சுங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வேல்யூ ஒரு சின்ன பட்டன் உங்களுக்கு வந்திருக்கு. இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சப்மிட்டே கொடுங்க. SUBMIT சப்மிட் வேல்யூ சப்மிட்டாக கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சப்மிட்டாக உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும் சரியா. இது எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு டைப் ஆஃப் பட்டனும் நம்ம கிரியேட் பண்ணலாம். என்னன்னா நீங்கள் ஜஸ்ட் BUTTON பட்டன் கொடுங்க. பட்டன் டேகை க்ளோஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி BUTTON பட்டன் சென்டரில் என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ன கொடுக்குறீங்களோ அது அப்படியே டிஸ்பிளே ஆகிடும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கிளியர் கிளியர் அப்படிங்கிறத கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒரு பட்டன் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடும். நீங்கள் 2 பட்டனில் நீங்கள் எந்த இது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்புட் டைப் சப்மிட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது நீங்கள் இந்த மாதிரி பட்டன் டேக் யூஸ் பண்ணி பட்டனும் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும் சரிங்களா. இப்போ இதில் இந்த பட்டன் வந்து எனக்கு சென்டரில் வரணும் சரிங்களா. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே TRல போயிட்டு ALIGN அலைனில் நீங்கள் என்ன பண்ணலாம், சென்டர் அப்படிங்கிறத கொடுங்க. அப்போ இந்த ரோல் இருக்க எல்லா கண்டென்ட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பொசிஷன் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டிடும் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபார்ம் ஒன்று ஜென்ரேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃபார்ம் எனக்கு ஓகே, எனக்கு இந்த பார்டர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்டர் ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ரெகுலர் ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடும் சரிங்களா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக ஒரு நீட்டான ஒரு ஃபார்ம் வந்து ஜென்ரேட் ஆகிடும். நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபியூச்சரில் PHP கோடிங்லும் சரி JavaScript கோடிங்லும் சரி நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஃபார்மை வேலிடேஷன் பண்ணிக்கலாம். ரெண்டாவது இந்த ஃபார்மோட டேட்டாஸ்லாம் இன்புட் வாங்கி நீங்கள் டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஃபியூச்சர் வீடியோஸில் நம்ம என்ன பண்ணுவோம், டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணுறது எப்படி, அதை வேலிடேஷன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம் ஓகேங்களா. தேங்க்யூ.